ஹாய் காய்ஸ், இந்த கேமை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது என்ன கேமுன்னு. நான் உங்களுக்கு நடுவில் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஓகே, இந்த கேமோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்ன வரக்கானோ? வந்துடுச்சு. லோடிங். ஓ சீக்கிரம் இரு. ஓகே, உள்ளே போவோம். இல்லை உள்ளே போதாவில்ல. ஓ இதை நம்ம இருக்க போகிற இடமா? எனக்கு வீடுலாம் இருக்கவே இருக்காதா? சரி உள்ளே போவோம். இது என்னடா இது? ஓ உள்ளே போய் ஆர்டர் பண்ணணும்ல. இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் மார்க்கெட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த அம்மைக்கு ஆர்டர் பண்ணணும். மார்க்கெட்டாக என்னது இது தெரியல. ஓகே, கம்ப்யூட்டர் உள்ளே அமுக்குவோம். உள்ளே போய்ட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிறது அமைக்கி. அது உள்ள எது கம்மியாக இருக்குது? ஓ இது இந்த ப்ரெட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது 2 ஆர்டர் போட்டுருவோம். அப்புறம் அந்த ப்ளூ கலர் அதோட கம்மியாக இருக்குல்ல, அது 2 ஆர்டர் பண்ணுவோம். இது ரெண்டுமே சீப்பாக இருக்குது. ஆனால் தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 50,000 தான் பர்ச்சேஸ். ஓகே, ராங். அமைக்காச்சு. ஓகே, இப்போ போய் நம்ம கடைக்கு பொருள் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, நான் அதுக்குள்ளே வந்துடுச்சு. ஃப்ளாஷ் எத்தனை எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாரா? இல்லை கிட் ஃப்ளாஷா? அதான் ஏப்பா, எனக்கு அந்த கிட் ஃப்ளாஷுன்றது வாயிலே வர மாட்டேங்குது. சரி அடிக்க வைப்போம். இது ப்ளூ கலரில் இருக்குது, என்னன்னே தெரில. ஓகே, எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டுருவோம். இது எடுத்து இது ப்ரெட்டா அந்த ப்ளூ கலரா? அந்த ப்ளூ கலர் தான். ஓகே, இப்போ இதை கீழே அடிக்க வைப்போமா? ஆமாம், கீழே அடிக்க வச்சுக்கலாம். சிக் எடுத்துகிட்டு போய் குப்பையில் போடு, டஸ்ட்பினில். ஓகே, ஆமாம், இந்த டஸ்ட்பினில் போனால் என்ன ஆகும் தெரியலையே. ஓகே, நமக்கு இருக்க அந்த தேவையில்லாத வம்பு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் திறந்து சைட்லேயே வச்சுருவோம். என்ன சொல்கிறீங்க? அதுதான் கரெக்டானதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த ப்ரெட்டை சைட்லேயே வச்சுருவோம். இந்த ப்ரெட்டு வித்தியாசமான ப்ராண்டாக இருக்குது. என்ன ப்ராண்டுன்னு தான் தெரில. ஓகே, இப்போ அடுத்து இது எடுப்போம். இது ப்ரெட்டு தான். ஆமாம், இது ப்ரெட்டு தான். ஓகே, இப்போ ப்ரெட்டாக பண்ணா இல்லை ப்ரெட்டு தான். ஓகே, இப்போ அடிக்க வைப்போம். அடிக்க வச்சிட்டோம். இல்லை இன்னும் அடிக்க வைக்கல. இன்னும் ஒன்று மிஸ் ஆகுதே. ஓ இதில் இருக்கா? வை. குடு. ஐயோ முட்டிக்கிட்டேன். ஓ குடு. ஓ போட்டுற வேண்டியது தான் உள்ள. ஷபா போட்டேன். இப்போ உள்ளே போய் இதுக்கெல்லாம் ப்ரைஸ் செட் பண்ணணும். நான் எங்கேயோ வந்துட்டுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலருக்கு ப்ரைஸ் செட் பண்ணுவோமா? ஆமாம், இதுக்கு எவ்வளோ வைக்கலாம்? ஒரு 4.6. 5.4 ஓகேன்னு நினைக்கிறேன். ஆமாம் 4. ஓகே கொடுத்துருவோம். ஓகே, இது ஏற்கனவே வந்துட்டுருக்கோம். இப்போ ப்ரெட்டுக்கு போவோம். ப்ரெட்டுக்கு ஒரு 4.6 கொடுக்கலான்னு நினைக்கிறேன். 4. என்ன கொடுக்கலாம்? ஐயோ 7 போட்டேன். 7 அழிச்சிருவோம். ஓகே, 0.6 கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ போய் நம்ம கடையை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம கடைக்கு இந்தியன் தாத்தா தான் வந்திருக்காரு. இல்லை, ஒரு பார்க்க இந்தியன் தாத்தா மாதிரி இல்லை. இந்தியன் 1ல் ஒரு தாத்தா வந்திருப்பார்ல, அவர் மாதிரியே இருக்கார். ஏதோ ஒன்று. நம்ம ப்ரெட் எடுத்து வைப்போம். ஓகே, காசு எடுத்து இப்போ மீதி காசா? ஆமாம், இது எப்படி கொடுக்கணும்? ஐயோ புரிஞ்சிச்சு. கொடுப்போம். ஐயோ ஒன்றுமே புரியல. ஐயோ, நான் எந்த கேம் பிளேயரும் பார்க்காம தான் விளையாடிட்டுருக்கேன். அதுதான் கொஞ்சம் குழப்பமாகுது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் நல்லா தான் விளையாடுவேன். ஓகேவா? ஓகே, 100 மேலே இருக்குது பார்த்தீங்களா? நான் ஏன் திடீர்னு இப்படி கத்துறேன்? 95. ஏன்டா 95 கொடுத்துட்டல, போக மாட்டேன். சபா, இந்த இந்தியன் தாத்தா ரொம்ப பண்ணிகிட்ருக்கான். குத்தனா அவ்வளோதான். பார்த்துக்க இந்தியன் தாத்தா. ஓகே, 25 அது? ஆமாம் 25 தான். 5 ருபீஸ்க்கு தனியாக காயின் இருக்குது. நான் என்ன இவ்வளோ நேரம் இதே பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒன்றும் புரியலே பையா. கொடுத்துட்டேன். இது நான் ப்ளூ கலர் ஒன்று, ப்ரெட்டு ஒன்றா? ஓகே. கார்டு. அப்பா, கார்டு கொடுத்த உடனே தான் நிம்மதியாக இருக்குது. உள்ள போய் இது இங்கே போட்டிருக்கு கம்ப்யூட்டருக்கு கீழே. அதை பார்த்து போடுவோம். 10.00.
ஆ 00 கரெக்ட் கொடுப்போம். நீங்கள் எல்லோரும் கமெண்ட்ஸில் கேட்டுறாதீங்க, என்னடா உன் ஃபோனுக்கு கீழே ஃபோனா இல்லை உன்னோட பிசிக்கு கீழே என்ன ஏதோ காமிக்குதுன்னு. அது அப்படி தான் காமிக்குது. எனக்கும் ரொம்ப நேரமாக என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறம் இந்த நெட்டை மட்டும் ஆஃப் பண்ணாமல் விளாடாதீங்க. எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? ஆடாக போட்டு கொலை பண்ணுறானுங்க. இப்போ தான் ஆடு போடல, நீங்கள் சாதாரணமாக விளாட்னீங்களாம் கூட ஆடு அவங்கள ரொம்ப தொல்லை பண்ணாது. ஆனால் எடிட்டிங்லாம் பண்ணுறீங்க, அவ்வளோதான், கதம். ஓகே, இதனால் கேஷை கொடுத்து கொள்றானுங்க. ஓகே, அப்பா இந்த கேஷை அவன் தான் கண்டுபிடிச்சதுன்னு தெரியல, உங்கள் மாதிரி குழப்பமாக இருக்குது. ஓகே, இது 6 rupees கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஏன் நான் காயின்ஸ் கொடுத்துட்ருக்கேன். 5 rupees கொடுத்து அது கூட 1 சேர்த்தா 6 rupees கண்டுபிடிச்சேன். மேலே இருக்கிறதுன்னா அப்படின்னா கொடுக்கணும். யார் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. 2 வாட்டி சொல்கிறேன். சரி, இப்போ நான் கேள்வி கேட்குறேன். எப்பயுமே நான் ஒரு வீடியோவுக்கு ஒரு கேள்வி கேட்பேன். ஓகேவா? வேணாம், இப்போ கேட்கல. ஓகே, இப்போ யார் யாருக்கெல்லாம் டோரேமான் பிடிக்குமோ அவங்க ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் சிங்சான் பிடிக்குமோ அவங்க ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் யாருக்கு எதை பிடிச்சிருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, அங்கே பார்த்தீங்களா ஒருத்தன் தலையை பிடிச்சிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க தேடி வந்து இருந்திருக்காது, இல்லைன்னா விலை அதிகமாக இருந்திருக்கும். நான் என்ன விலையாட அதிகமாக வச்சுருக்கேன் தலைக்கு பிடிச்சிட்டு போகிறதுக்கு? அது அண்ணனா இல்லை அக்காவா தெரியல. 5.40 இது இங்கே போட்டிருக்கு. 5.40. ப்ரெட்டு கேஷா நல்லது. நீங்கள் பார்த்தீங்களா கேர்ள்ஸ் நிறைய பேர் கார்டு தான் கொடுக்குறாங்க, பாய்ஸ் தான் ஃபுல்லாக கேஷாக கொடுத்துட்டு வரானுங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், சாயந்தரம் ஆனோடனே ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. நான் உங்களுக்கு சாயந்தரம் காமிக்கிறேன் இருங்க. ஈவினிங் வரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக சேல் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈவினிங் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஓகே, ஐயோபா கேஷாக கொடுத்து கொள்றானுங்கடா சாமி. 5 ஆமாம் 5 தான் கண்டுபிடிச்சா. போடுறா 5 இல்லை, ப்ளூ கலர் ஒன்று ப்ரெட்டு ஒன்று. ப்ரெட்டு தானே பண்ணா? இல்லை ப்ரெட்டு தான். என்ன இந்த பையா கார்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ பையா. 10.00 இந்த கம்ப்யூட்டர் கீழே போயிட்டுருக்கு. 10.00. ஓகே, டிக்கு. இப்போயே ஆஃபீஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெட்டு அப்புறம் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. அப்போ ஒன்று என்னது ஏதோ ஒன்று கார்டு எப்படியோ நல்லதாக கார்டு கொடுத்துருக்காங்க. ஐயோ நான் ரொம்ப அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் 10.00. இப்போ ப்ரெட்டு அப்புறம் இந்த ப்ளூ கலரு கேஷா அப்படியே வர்ற கோவத்துக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன கொடுக்குறது? கொடுத்தாச்சு. நீ என்னப்பா? இவனும் அதே தான். ஏன் 2 3லாம் வாங்க மாட்டிங்களோ? பைத்தியக்காரனுங்களா? 10.00. நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குது? போடு. ஏய் என்னடா டிக்காமுக்கெலாம் பார்த்தா எதோ வந்துட்டுருக்கு. அப்படியே கீழே இருக்கிறது முதல்ல எனக்கு செம்மகம் வருது பா. 79.55,000 இருக்குது நம்மக்கிட்ட. 1000 ஆமாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட 79 rupees இருக்குது. என்னடா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க, வெளிநாட்டில் அப்படி தான். 79 rupees. இப்போ நம்ம 100 ரூபாய். இப்போ நான் கூட ப்ரெட்டு அதெல்லாம் ப்ளூ கலருக்கெல்லாம் வாங்கினேன்ல, அதெல்லாம் வந்து இப்போ ப்ரெட்டு வந்து 11 rupees. அந்த அந்த ப்ளூ கலருக்கு அது வந்து 6 rupees. அந்த மாதிரி தான் எப்போயுமே வெளிநாட்டிலலாம் இது பண்ணுவாங்க. அதான் நானும் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, யாரா இவனுக்கு? ஏய் இந்த தாத்தா நமக்கு ஃபஸ்ட்டு வந்தவர் தானே? இரு மூஞ்ச பார்க்கலாம். ஏய் ஆமாடா, இந்த தாத்தா நமக்கு ஃபஸ்ட்டு வந்தார், திருப்பி வந்திருக்காரு. தாத்தா வராரு ஏதோ ஒன்று. நான் உங்களை பாட்டு பாடி கொல்ல வேணான்னா ஒழுங்காக சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க, இல்லைன்னா என்னோட அருமையான குரலை வச்சு பாட்டு பாடியே உங்களை கொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே 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 4.60. ஹூ ஏய் பாட்டி நான் தலையை பிடிக்கிறேன். ஏய் ப்ரெட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். போயிடுச்சு அப்படியே போ. எனக்கு தெரிஞ்ச அதோட விலையை மாற்றணும்னு நினைக்கிறேன். அந்த ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாம் தலையை பிடிக்கிறாங்க. ப்ரெட்டு 2 ப்ரெட்டு தான் வாங்கணுமா? சரி ஏதோ ஒன்று. எனக்கு சளி பிடிச்சிட்ருக்கு.
மீதி காசை கொடுத்து அனுப்பியாச்சு. ஹாய் அங்குள். அங்கிளா ஆண்டியா? அங்கிள் தான். அண்ணனா? நான் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க சொன்னல, பாருங்கள் எல்லாம் ஆஃபீஸ்லேருந்து தான் வரானுங்க. 5.40. 40 டிக்கு. இன்னும் யாரும் வர காணோம். வாங்கப்பா யாராவது. ஏன் கடை இது? ஓகே, இப்போ போய் நம்ம விலையை மாற்றிட்டு வந்துடுவோமா? ஆமாங்க, எல்லாருமே அதுக்கு தலையை பிடிச்சிட்டு போகிறாங்க. அதனால் நம்ம போய் இதுக்கு கேஷை மாற்றிட்டு வந்துடுவோம். கேஷ் ஆகுது ஏதோ ஒன்று. இப்போ வந்து இதுக்கு என்ன திரும்ப விலை வைக்கலாம்? 4. இதுக்கு 4.6 வச்சிடலாமா? 4.6 ஆமாம் வச்சுட்டேன். ஓகே, இப்போ யாரோ வந்திருக்காங்க. ஓடு 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 அச்சமில்ல ஓடு. நான் சொன்னேன்ல நமக்கு எவ்வளோ சீக்கிரமாக சேல் பண்ணுறோமோ அவ்வளோ நைட்டும் ஈவினிங்கும் சீக்கிரமாக வரும்னு. ஓகே, 10.00வா? 00 டிக்கு வந்துச்சு. இவங்க என்ன வாங்கியிருக்காங்க? ஒரு 2 ப்ளூ கலரு. என்னடா அது பேர் தெரியாத கேட்டேன். தெரியாது. அதுதான் ப்ளூ கலர்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இந்த அக்கா என்ன கொடுத்துருக்காங்க? கார்டு கொடுத்துருக்காங்களா கேஷ் கொடுத்துருக்காங்களா தெரியலையே, ஒன்றும் புரியுதையே. கார்டு தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். கேஷியா? கேஷு என் கண்ட்ரோல்லே இல்லை, மென்டல் மாதிரி போயிட்டுருக்குது. ஓ கடையை க்ளோஸ் பண்ணல, அதான் நான் பார்த்தேன். என்னடா எதுவுமே பண்ண முடியல, நவுறவே முடியலன்னு. எனக்கு வந்து 112 rupees நமக்கு. இது லாபம் வந்து 62 rupees லாபம். ஓகே, இப்போ போய் பொருள் வாங்குவோமா? பொருள்லாம் அந்த பொருள்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து திங்ஸ். ஓகே, என்ன வாங்கலாம்? எதை சர்ச் பண்ணுறது நம்மக்கிட்ட? ஓகே, எனக்கு தெரிஞ்சு ப்ரெட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன். கீழே பாரு ஏதோ ஒன்று இருக்குது. 7 ரூபாவா? இது ஒரு 2 ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இது 2, அப்புறம் இது 2 ப்ரெட். 2 ப்ரெட்டு 2 ஆர்டர் பண்ணிக்கலாமா 1 ஆர்டர் பண்ணிக்கலாமா தெரியல. எனக்கு தெரிஞ்சு ப்ரெட்டு 2 ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ச்சேஸ் ராங் கொடு. நான் அதுக்கு ராங் கொடுக்காமலே இது வந்துட்டேன். ஓகே பா, நீட்டாக இருக்குது. அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல். ஓகே, குடுன்னு ஓடி போய் இதை அடுக்கி வச்சுருவோம். திறக்கும். ஹைக்கா, என்ன என் கடைக்குள்ளே வரமாட்டியா? கடையை க்ளோஸ் பண்ணி வச்சு தரோம். எப்படா வருவேன்? ஆனால் பாட்டி குரலில் பேசுதில்ல, தெரியல. இந்த மேலே சூப்பர் மார்க்கெட்னு போட்டிருக்குல்ல, அதை மாற்ற முடியுமான்னு தாங்க தெரில. மாற்ற முடிஞ்சுன்னா நான் எப்பயோ மாற்றிருப்பேனே. மாற்ற முடியலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஷார்ப் தமிழ் கேமிங் மாதிரிலாம் விளாட மாட்டேன். ஏன்னா நான் இப்போ தான் கேமிங் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அளவுக்கெல்லாம் என்னால் கேம் ப்ளே வீடியோஸ் போட முடியுமான்னு தெரியல. பார்க்குறேன் அந்த அளவுக்கெல்லாம். ஓகே, இதான் ப்ரெட்டா? இது கூட அடுக்கி வச்சிருவோம். மீதி 3 இருக்குது. இதை கீழே அடுக்கி வச்சுருவோம். இல்லை கீழே மேலே, இல்லை மேலே கீழே. எங்கடா அடுக்கி வைக்கிறது? ஓகே, மேலேயே அடுக்கி வச்சுப்போம். மேலே 3. இதை எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டு இது வாங்குவோம். சரி, வாங்குறது இல்லை, எடுத்துகிட்டு வர்றது ப்ரெட்டு. இப்போ இதை 3 கூட இது பண்ணோன்னா இன்னும் 3 மிச்சம் வரும். சரிப்பா, இப்போ பாருங்கள் திருப்பி 3 மிச்சம் வரும். சொன்னேன்ல, அதை அப்படியே கீழே அடுக்கி வச்சிட வேண்டியது தான். இப்போ எடுத்துகிட்டு போய் இதை டஸ்ட்பினில் போட்டுருவோம். பார்த்தீங்களா, எல்லாமே டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கு. இந்த ப்ளூ கலர் கார் மட்டும் அப்படியே போகுது. நானே தெரில, எவனும் டிராஃபிக் ஃபாலோ பண்ண மாட்டான். அடிக்க வைப்போம். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் குப்பையில் போடுவோம். குப்பையில் போட்டாச்சு. இப்போ இதே எடுத்துகிட்டு போய் உள்ளே வைப்போம். எனக்கு தெரிஞ்சு 3rd டேவோட இந்த டே ஃபினிஷோட கேமையும் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அடுத்த கேம் என்ன விளாட்லான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட பாட்டு வேணுமா இல்லை அடுத்த கேம் என்ன வேணும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அடுத்த கேம் டியூ டெஃப்ட் வார் விளாட்லாம் நான் நினைக்கிறேன். வேணா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஷிபா. ஓகே, இதுக்கு இப்போ வேலை செட் பண்ணுவோம். எதுக்கு தெரியுமா நான் அதுக்கெல்லாம் வேலை செட் பண்ணல? ஏன்னா அதுக்கு ஏற்கனவே செட் பண்ணி முடிச்சிட்டேன். அதனால தான் அதுக்கு வேலை செட் பண்ணல. இப்போ இதுக்கு செட் பண்ணுவோம். இதுக்கு என்ன வேலை செட் பண்ணலாம்? ஒரு 4.
6 ஓகே 6ஏ போதும். ஓகே ஓகே ஓகே. ஷபா வெளியே போவோம். இப்போ நம்ம கடையை திறக்க போகிறோம். செகண்ட் டே திறக்க போகிறோம். திறந்துட்டோம். ஆச்சு தர திறந்துச்சு. ஓப்பன். ஓகே நீ அவனும் உள்ளே வர மாட்டான். ஏய் வாங்கடா, யாராவது வாங்க 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 வாங்க, யாராவது வாங்கல. ஹலோ யாராவது வாங்க. யாருமே வர காணோம். எல்லாம் எங்கடா போனீங்க? என்ன மூட்டை படிக்க எடுத்துக்கிட்டு வேற எங்கன்னா போயிட்டீங்களா? எவனும் காணோம். ஹலோ வெளியே போகிற சொட்டை அண்ணா, மொட்டை அண்ணா, உள்ளே வாங்க. அண்ணா தாத்தாவா யாருன்னே தெரில. உள்ளே வரமாட்டாங்க யாருமே. 2 பேர் வராங்க. அண்ணன் தம்பியா இல்லை அக்கா தம்பியா இல்லை தங்கச்சி அண்ணனா? ஷபா ஒன்றுமே புரியல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்களோ தெரியலையே. ஷபா ஓகே விடு, எதுக்கு நமக்கு அவங்க ஃபேமிலி பிரச்சனை. அவங்க ஃபேமிலியா? ஷபா இவங்க 2 பேரும் ஒன்றா வந்தால் எப்படிலாம் குழம்ப முடியுமோ நான் அந்தளவுக்கு குழம்பிட்டுருக்கேன். ஓகே இது ஒன்று, ப்ரெட்டு 2. ஆமாம் 2. ஓகே இப்போ கேஷ் 1. ரொம்ப குழப்பமாகிவிட்டது பையா, ரொம்ப குழப்பமாகிவிட்டது. காலம் மடுத்து வச்சேன். வாவ் காடு பா. ஓகே 9.20. இப்போ எதுக்கு நான் WW மேட்ச் சண்டை நடக்கிற இடம் மாதிரி கத்துறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நான் ரெஃப்ரியாக இருப்பேன். எங்கள் கிளாஸில் பென் ஃபைட் விளாட்றேன்னா நான் தான் ரெஃப்ரி. ஏன்னா நான் சூப்பரான ரெஃப்ரி. ஏன்னா எனக்கு பென் ஃபைட் விளாட அவ்வளோவா தெரியாது, ஆனால் நான் தான் ரெஃப்ரியாக இருப்பேன். ஓகே என்னடா ஏதோ தான் அமைக்க வச்சுருக்கேன். 9.20 கரெக்டாக? 9.20 கரெக்டு. போங்களா. இது 2 ப்ரெட்டு 1 போடு. ப்ரெட்டு 1. ஓகே காடா போடுறா. காடை தாங்க அண்ணா. உருன்னு ஜிம்முக்கெல்லாம் போவார் போல். நல்லா பாடியை செம்மையாக வச்சுருக்காரு. நான் எதுக்கு இப்போ இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏன்னா நான் ஒரு வேணாம். ஓகே இது 1. ஏன் ப்ரெட்டு வாங்கினா நோவுதோ உங்களுக்கு? இல்லை நோவுதோலாம் பேசுறதில்ல. என்ன ப்ரெட்டு வாங்கினா உங்களுக்கு என்னவா? ஆமா ஓகே இப்போ இது முடிச்சாச்சு. நான் ப்ரெட்டா நல்லது. ஓகே காடை தாங்கோ அங்கிள். 4.06 ஓகே ஷபா. இப்போ எனக்கு சவுண்டு கம்மியாக கேட்டிருக்கோம், ஏன்னா மைக்கை நான் தூரத்தில் வச்சு பேசிகிட்டு இருந்தேன், அதனால தான். ஓகேவா 10. அடுத்து யாரா? ப்ரௌன் கலர் சட்டை போட்ட அங்கிள். நான் ஒன்று அங்கிள் இல்லைடா, ஏதோ ஒன்று. ஓகே 4.60 ஷபா கண்ணே ஒரு மாதிரியா இருக்குது. 6க்கு 9 போட்டு வச்சுருவேன். 4.060 ஓகே ஓகே. இப்போ எதுக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு பேசுகிறேன் தானே கேட்டுட்ருக்கீங்க? ஏன்னா எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. சரி 10.00 ஓகே 10 ரூபா கொடுத்துட்டு அனுப்பி விடுவோம். ஓகே அடுத்து யார்? வாங்க 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 வந்துட்டு போங்க. ஐயோ ஓகே வந்து வாங்குங்க எல்லாத்தையும் டபுளாக வாங்குறாங்க. ஏன் ப்ரெட்டு வாங்க மாட்டாங்களோ? அதுதான் அவ்வளோ இருக்கே ப்ரெட்டு. ஓகே போடுவோம் 18.40 ஓகே. ப்ரௌன் கலர் ஷர்ட் போட்ட அக்கா. ப்ரௌன் கலர் கிரே கலரா தெரியல. ப்ரெட்டு 2 ப்ளூ கலரு. கேஷா? நல்லது கேஷு. ஓகே 1
இல்லை 5. ஆமாம் 5 அனுப்பி விட்ருவோம். போங்க. இப்போ இவங்களா இவங்க என்ன அது டபுள் ப்ரெட்டு 1 எப்படியோ ப்ரெட்டை வாங்கியிருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே 3 நான் சொன்னால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபாஸ்ட்டாக சேல் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஈவினிங் ஆகும் நைட் ஆகும்னு. இப்போ நமக்கு ஃபாஸ்ட்டாக நைட் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதோட 3 நிமிஷத்தோட நம்ம வீடியோவை முடிச்சிடலாம் இந்த டேவோட. வேணால் அடுத்த பார்ட்டில் வேணால் நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்த பார்ட்டில் வேணால் பார்க்கலாம். நான் இதை அவ்வளோலாம் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். வெறும் ஒரே ஒரு பேட் வேர்ட் தான். அது கூட பேட் வேர்ட்லாம் கிடையாது. அது நோ. நாடா பைத்தியக்கார மாதிரி பேசி பாருங்களா அவரோட மூஞ்சை பார்த்தீங்களா ஜாம்பி மாதிரியே இருக்குது. ஏதோ ஒன்று இருட்டில் பார்க்க தான் அப்படி இருக்குது போல். இப்போ வெளிச்சத்தில் பார்க்க எப்படிடா இருக்கும்? பேய் மாதிரி இருக்குமோ? ஏதோ ஒன்று போங்க. நான் சொன்னேன்ல சாயந்தரம் ஆனால் ஆஃபீஸ்லேருந்து தான் வருவாங்கன்னு. அதே மாதிரியே மொத்த பேரும் ஆஃபீஸ்லேருந்து தான் வரானுங்க. ஓகே 100 பீஸ் 1 ஓ 50 பிஸ்கெட் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க தெரியல. ஏய் வாங்க வாங்க வந்துட்டு போங்க. ஏய் யார்ரா நீனு? ப்ரெட்டை பார்த்தா என்ன கேவலமாக இருக்கா உங்களுக்கு? ஓ அது ப்ரெட் இல்லை இது. ஓகே கார்டு 4.60 கரெக்டாக 4.60 இல்லை 5 போட்டேன் 60 முடிஞ்சிச்சு. இது அவ்வளோ தாங்க உங்களுக்கு கேஷு. இருட்டில் உங்கள் கண்ணெல்லாம் தெரில ஒன்றுமே புரியல. சப்பா ஓகே இதை வாங்குவோம். ஓகே கேஷ் தாங்க. ஏய் கேஷா தடியா சமக்கா வருது. ஓ ஒன்றும் புரியல பையா ஒன்றும் புரியல. அடுத்த வாட்டி வேணா நான் ஏதாவது கேம் பிளேயரை பார்த்துட்டு வந்து விளாட்றேன். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோ டியூ டெஃப்ட் வராதாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீடியோ முடிய போகுது. எல்லாருக்கும் என்னோட அன்பான நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இதை நான் லாஸ்ட்டில் சொல்லிக்கிறேன். ஓகே காடா சரி ஏதோ ஒன்று 9.20 ஓகே முடிஞ்சிச்சு. ப்ரெட்டு போடு. கேஷு 20 ஓகே கொடுத்துருவோம். ஓ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண வர டைமு. ஓகே பாய் காய்ஸ். இதோட நம்ம வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் வீடியோவை முடிக்க போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இதை விட ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நிச்சயமாக அடுத்த வீடியோ டியூ டெஃப்ட் வாரு இல்லைன்னா இந்தியன் பைக்கோட அண்ணனாக தான் இருக்கும். இந்தியன் பைக்கோட அண்ணன் யாருன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் கேட்குறேன்.